மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் 60 வயதுக்குள் இதுதான் நடந்தே தீரும். அப்படி உங்களுக்கு என்னதான் நடக்கப் போகின்றது? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? 60 வயது வரை உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய கிரகங்களினுடைய நிலைப்படி கடவுள் முன் மண்டியிட்டாலும் இதை செய்யவே கூடாது, இதை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். விருச்சகம் ராசி, உங்களுடைய விருச்சக ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். உங்களுடைய ராசிப்படி பதுங்கி பாயும் புலியை போன்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்களே தேற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள், வல்லவர்கள் என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும், அனுசம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் உங்களுடைய விருச்சக ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. ஞானத்தை அளிக்கக்கூடியவராக உங்களுடைய ராசி அதிபதி விளங்குகின்றார். புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு அதிகமாக இருக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய 42வது வயதில் வந்து சேரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டம் என்றால் அது 37 வயதுக்கு பிறகு என்றே சொல்லணும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். லாபத்தை எப்படி உயர்த்துவது, மேம்படுத்துவது அப்படின்ற மாதிரியான சில சூட்சமங்களை, சில ரகசியங்களை நீங்கள் 47வது வயதில் புரிந்து கொண்டு லாபம் மேல் லாபம் பார்ப்பீங்க. ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகம் இருக்கும். குணநலன்களில் சில மாற்றங்கள் 39 வயதுக்கு பிறகு ஏற்படும். தாய்மாமன் உறவில், தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். மறைமுக தகவல்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு 25 வயதுக்கு பிறகு வர ஆரம்பிக்கும். பிரபலமானவர்களுடைய தொடர்பு 47 வயதுக்கு பிறகு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வதும் ரொம்ப முக்கியம்னே சொல்ல வேண்டும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் மற்றவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது முட்டாள்தனம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது 40 வயதுக்கு பிறகு அதிக ஆர்வம் இருக்கும். அயல் நாட்டு பயணங்கள் எல்லாம் 49 வயதுக்கு பிறகு கைகூடி வரும். கடினமான விஷயங்களையும் எளிதாக முடிக்கக்கூடிய காலகட்டம் என்று பார்த்தா 30 வயதுக்கு பிறகு எத்தகைய கடினமான விஷயங்களையும் எளிதாக முடிச்சிடுவீங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு 60 வயதுக்குள்ளார சாதகமாக முடியும். மூத்த சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் லாபத்தை பார்ப்பீங்க. உறவுகளின் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாகத்தான் முடியும். உடல் ஆரோக்கியம் 30 வயசுக்கு மேலே ஓரளவுக்கு சீராகவே இருக்கும். குடும்பத்திலையும் அமைதியான சூழல் நிலவும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் மற்றும் புத்துணர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் 26 வயதுக்கு பிறகு உருவாகும். இடது காது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். கணுக்கால் வலிகள் எல்லாம் குறைந்திடும். பொருளாதாரம் தொடர்பான நீண்ட நாள் நெருக்கடிகள் குறையும். ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைப்பதற்கான சூழலும் அதற்கான முயற்சிகளும்
உங்களுக்கு அதிகரிக்கும். இணைய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனையை பெறணும். சிறு சிறு முதலீடுகளின் மூலம் சேமிப்பை நீங்கள் 26 வயதுக்கு பிறகு அதிகப்படுத்தி கொள்வீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மிக பெரும் அளவில் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட சிறந்தவர்கள், வல்லமை படைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பூமி காரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் எப்போதும் சொத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானே இருப்பதால் உங்களில் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய கோளாறுகள், அதாவது இரத்த அழுத்தம், முடி உதிர்தல், கண் பிரச்சனை, காது பிரச்சனை, பல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் உங்களை பாடாய்படுத்தும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வீடு மனை தொடர்பான வியாபாரத்தில் 42 வயதுக்கு பிறகு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே 40 வயதுக்கு பிறகு குறைந்துவிடும். புதிய யுக்திகளின் மூலமாக சாதகமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படணும். இதை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா, இந்த வாக்குறுதி கொடுத்தா நமக்கு பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற மாதிரி பல வழிகள்லையும் யோசித்து செயல்பட்டால் 60 வயது வரை உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றே சொல்ல வேண்டும். நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுவதால் செல்வாக்கும் நம்பிக்கையும் 45 வயதுக்கு பிறகு மிக பெரும் அளவில் அதிகரிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும். ஏன்னா அரசியல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி இருக்கும், இன்னொரு நாள் இப்படி இருக்கும். ஒரு நாள் ஆட்சி, இன்னொரு நாள் ஆட்சி கவிழும். இப்படி இருக்கும்போது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்க தான் செய்யும். ஆகையால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக, விசுவாசமாக, அதே நேரத்தில் திறமையாக, சூட்சுமமாக நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய 45 வயதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக பெரும் அளவில் வலம் வர முடியும். அரசியலில் கட்சி சார்ந்த பணிகளில் வாரிசுகளை ஈடுபடுத்துவீங்க. கலை சார்ந்த துறைகளில் இருப்பவங்க மூத்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவீங்க. எதிர்பாராத வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்போடு இருப்பீங்க. 60 வயது வரை இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் 60 வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உருவத்தில் மாற்றம், அமைதியான குணம் இதெல்லாம் இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு அமைதியாகவே இருந்தாலும் கோபம்னு வந்துட்டா விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களை கட்டுப்படுத்துவது என்பது யாராலும் முடியாதுன்னே சொல்லலாம். அப்படி கோபம் வந்துட்டா சட்டுன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க. என்ன பேசுறது அப்படின்ட்டு தெரியாமல் பேசிடுவீங்க. அதன் பிறகு வருந்தவும் செய்வீங்க. நீங்கள் மாநிறமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் இருக்கும். அப்படி தான் உங்களுடைய உருவ அமைப்பு இருக்கும். உங்களுடைய நடை உடை பாவனைகளில் நிச்சயம் ஒரு கம்பீரம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உங்களுடைய 25 வயதுக்கு பிறகு ஆரம்பிக்கும். ஆடம்பரமான பேச்சுகளை நம்பி முடிவுகள் எடுப்பதை எப்போவும் தவிர்த்திடணும். மறைமுகமான சில விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலமாக சேமிப்பு அதிகமாகும். உங்களுடைய 50 வயதுக்கு பிறகு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுக்கணும். நெருக்கமானவர்களுக்கு உதவும் பொழுதும் சிந்தித்து செயல்படுதல் அவசியம் அப்படின்றத 1க்கு 2 முறை சொல்லியே ஆக வேண்டும். விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடக்கூடியவராக இருப்பீங்க. என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காம இறுதியில் வெற்றி பெறுபவர்கள்தான் நீங்கள். பண வசதியை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு நிச்சயம் இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தன்னுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. இளமை பருவத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதில் 45 வயதுக்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து நல்லபடியாக சம்பாதித்து
கடைசி காலம் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் திறமைசாலிகள், புத்திசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும், பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆராய்ச்சி, கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களில் சிலருக்கு சாதகமாக முடியும். புதிய முயற்சிகளில் சூழ்நிலை அறிந்து மாணவர்கள் செயல்படணும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே அனைத்தும் முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் கூர்ந்து கவனிப்பதில் மிகச்சிறந்தவர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த செய்திகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்பட்டு சிலரை ஒதுக்கி வைப்பீங்க, சிலரிடம் இன்னும் நெருக்கமாக பழகுவீங்க. உங்களுடைய 43 வயதுக்கு பிறகு கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவும் முடிவும் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு கிடைக்கும். செல்ல பிராணிகளிடம் நிதானத்தை கையாளணும். போட்டி தேர்வுகளில் உழைப்பிற்கு உண்டான முடிவும் ஊதியமும் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால குறும்புத்தனம், விஷமத்தனம், தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பது, இதெல்லாம் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயல்பிலேயே இருப்பது. அதை மாற்றுவது 60 வயதானாலும் அதை மாற்ற முடியாது என்பதை சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவி போல, ஏமாளி போல, கோமாளி போல இருந்தாலும் அனைத்து விஷயங்கள்லையும், விளையாட்டாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அனைத்திலுமே முதலிடம் பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுடைய உள்ளுக்குள்ளார எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் உங்களுடைய 50 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் 40 வயதுக்கு பிறகு விருப்பம் அதிகமாகிடும். வெளி வட்டாரங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் காலகட்டம் என்று பார்த்தால் அது 42 வயதுக்கு பிறகு காலகட்டமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வேலையையும் அன்றைய தினத்திலேயே செய்து முடித்து கொள்வது தான் நல்லது என்று நினைப்பவர்கள் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலமாக மனதில் ஒருவித சோர்வும், செயல்பாடுகளில் ஒருவித காலதாமதமும் ஏற்படும். வேலை தவறாது உணவு எடுத்துக்கொள்வது பல விரயங்களை குறைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடனான கருத்துகள் பரிமாற்றத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் பல தடைகள் ஏற்பட்டு நிச்சயம் நீங்கும். புதிய முயற்சிகளில் செயல்படும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது தான் நல்லது. சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் 33 வயதுக்கு பிறகு ஏற்படும். பிடிவாத குணம் அதிகம் இருக்கின்றது அப்படின்றதுனால பிறருக்காக எதையும் பெருசாக விட்டு கொடுக்க மாட்டீங்க. தான தர்மம் செய்வீங்க. யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து தான் அதையும் செய்வீங்க. உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு, அதாவது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். இதனால் வாழ்க்கையோட பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு எல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதாவது பிற்பகுதி என்று சொல்லும்போது 40-45 வயதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய 7வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் உங்களின் வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் ரொம்ப பிரபலமானவராக இருப்பார். கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோட ஒரு நண்பரை போல பழகுவாங்க. உங்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். பயனற்ற, தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு 46 வயதுக்கு பிறகு குறைந்திடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போலவே கைகூடி வரும். தாயின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு 45 வயது இருக்கும்போது கவனம் செலுத்த வேண்டும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலகட்டம் என்றால் அது 49 வயதுக்கு பிறகு என்றே சொல்ல வேண்டும்.
குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீங்க. புதிய நிலையான சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் 40 வயதுக்கு பிறகு சேரும். குறுக்கு வழிகளில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் சேமிக்கக்கூடிய சிந்தனைகள் சிக்கல்களை குறைக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தலை சுற்றல், பித்த மயக்கம், ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படலாம். உடல் சோர்வும் உண்டாகும். தேவையில்லாத சிந்தனைகளின் மூலமாக மன உளைச்சலையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்களில் சிலருக்கு சிறுநீரக கோளாறுகள், பித்தப்பையில் கற்கள் போன்ற பிரச்சனைகளால் வீண் விரயம், பண விரயம் ஏற்படும். வளர்ப்பு பிராணிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவங்க தவறு செய்தால் கடுமையாக, வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணம் கொண்ட நீங்கள் உங்களுடைய குற்றம் குறைகளை மறந்து விடுகிறீர்கள். இதுதான் உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது. கடவுள் ஒருவர் இருக்கின்றார். உங்களுடைய குற்றம் குறைகளை நீங்கள் மறந்துவிட்டால் கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும், கடவுள் முன் நின்று கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றவர்களை கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குறைகளையும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். துப்பறியும் தொழிலை திறமையாக செய்யக்கூடியவர்கள்தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்ககிட்ட எளிதில் பேசி வெற்றி பெறவே முடியாது என்பதையும் சொல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் வாதாடுவதை குறைத்திடணும். இல்லைனா மிக பெருமளவில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள். மற்றவர்களிடம் இருந்து தனிப்பட்டு செயல்படுவது போல சில நேரங்களில் உணருவீங்க. வாழ்க்கை துணைவர் இடத்துல கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். பிள்ளைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுவது அவர்களின் மீதான புரிதலை அதிகப்படுத்தும். பெண்களுக்கு பெற்றோர் வழியில் நிலவி வந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. மனதிற்கு பிடித்த சில செயல்கள் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கலாம். எனவே ஒரு செயலில் இறங்கும்போது சிந்தித்து முடிவெடுக்கணும். வெளியூர் பயணங்களை அடிக்கடி மேற்கொண்டு லாபத்தை பார்ப்பீங்க. மனதில் இருந்து வந்த ஒருவிதமான கவலைகள் 46 வயதுக்கு பிறகு அகலும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக எதிரிகளையும் நண்பர்களாக்கி கொள்ளக்கூடியவர்கள்தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்திடும். வேலை தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாகும். எதிர்பாராத சில வேலைகளில் ஓய்வின்றி செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கருத்துகள் கூறுவதை உங்களுடைய 35 வயதுக்கு பிறகு தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளின் தேவைகளை புரிந்து செயல்பட்டால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து 60 வயதுக்குள்ளார மிக பெரும் அளவில் செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. சக ஊழியர்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை எப்போது புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய திறமை வெளிப்படும் போது மற்றவர்கள் உங்களை போற்றுவார்கள், மதிப்பார்கள். அப்போது உங்களை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நம்முடைய திறமை என்ன, நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படின்றத. இது எல்லாம் எப்போது நடக்கும் என்றால் உங்களுடைய திறமை வெளிப்படும் போது. எப்போது உங்களுடைய திறமை வெளிப்படும் என்றால் கிரகங்களின் நிலை, உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கும்போது 43 வயதுக்கு பிறகு இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவானே அதிபதியாக வருவதால் 4 நாள் வேலை செஞ்சால் 2 நாட்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் சிறந்தது, அதுதான் நமக்கு செட் ஆகும் என்று விரும்புபவர்கள் தான் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள். அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீங்க. அதற்காகவே பணம் சேர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. சமூக சேவையில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல் தான தர்மங்கள் செய்வதிலையும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் உண்டு. சின்ன வயசில் அதிகமாக நீங்கள் கஷ்டப்பட்டாலும் வயசு ஏற ஏற உங்களுடைய உழைப்பால் திறமைகளை வெளிப்படுத்தி அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்வீங்க. சொந்த வீடு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதனால் பெருசாக உங்களுக்கு லாபம் இருக்காது. வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகள் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் அமைத்து கொள்வீங்க.
வியாபாரத்தில் இடமாற்றத்தினை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. கால்நடை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பகைமை குறையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதில் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி நிமித்தமான பதவிகள் எல்லாம் நிச்சயம் 46 வயதுக்கு பிறகு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் 40 வயதுக்கு பிறகு விலகும். தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்திடும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாகும். முடிவுகள் எடுப்பதில் உங்களை விட சிறந்த ராசிக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்றதையும், கடவுள் முன் மண்டியிட்டாலும் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவது, மற்றவர்களுடைய விஷயங்களில் வீண் விவாதங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை சந்திப்பது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் யார், உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகளே உங்களுக்கு வராது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபட உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு செல்லும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து வர உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். நீங்கள் யார் அப்படின்றத உலகிற்கு எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வந்த பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், வாழ்க்கை எப்படி இருக்கும், கடன் பிரச்சனைகள்லாம் எப்போது விலகும், உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எப்படி கிடைக்கும், பணத்தை சேமிக்க என்ன பண்ணணும், எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும், 60 வயதுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, 60 வயசுக்குள்ளார உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இது அனைத்தையும் விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.